இன்னைக்கு நாம பார்க்க போறது வெளிப்பகட்டுக்காக தங்களோட நிஜ தொலைச்சிக்கிட்டு நிக்கிற இன்றைய தலைமுறையோட ஒரு யதார்த்தமான கதை. நாகரிகம் என்ற போர்வையில நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? வாங்க பார்ப்போம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க போட்டிருக்கிற ஆடைக்கும் உங்க கையில இருக்கிற மொபைலுக்கும் கொடுக்கிற மதிப்பை உங்க குணத்துக்கும் உங்க நிஜமான வாழ்க்கைக்கும் கொடுக்கிறீங்களா? பிராண்டட் சட்டையும் விலை உயர்ந்த வாட்சும் உங்களை சமூகத்துல ஒரு படி மேல காட்டலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இளைஞர்களோட நாகரிக மோகம் அவங்களை எங்கே கூட்டிட்டு போகுது தெரியுமா? ஒரு நிமிஷம் இந்த சின்ன கதையை கேளுங்கள். உங்க வாழ்க்கை மாறும். பேரு கார்த்திக். ஒரு நடுத்தர குடும்பத்து பையன். காலேஜ் படிக்கிறான். அவனோட ஒரே ஆசை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பெரிய ஆளா தெரியணும். இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்க போடுற ஆடம்பரமான போஸ்ட்களை பார்த்துட்டு அவனுக்கும் அதே மாதிரி வாழணும்னு ஆசை. அப்பாட்ட சண்டை போட்டு லோன்ல ஒரு காஸ்ட்லி பைக் வாங்குறான். பிராண்டட் ஆடைகள், ட்ரெண்டியான ஷூக்கள்னு கிரெடிட் கார்டுல கடனை அள்ளி போடுறான். சோசியல் மீடியால லைக்ஸ் குவியுது. எல்லாரும் அவனை ஸ்டைலிஷ்னு பாராட்டுறாங்க. கார்த்திக் நினைச்சான், இதுதான் நாகரிகம், இதுதான் வாழ்க்கைன்னு. ஒரு நாள் அவனோட பைக் இடிச்சு ஒரு சின்ன விபத்து நடக்குது. கை கால பலத்த காயம். ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்றாங்க. உடனே இன்ஸ்டாகிராம்ல ஃபீலிங் சாட், ஹாஸ்பிட்டலைஸ்ட் என்று ஒரு போஸ்ட் போடுறான். ஆயிரக்கணக்குல எக்ஸ் வருது. ஆனா ஹாஸ்பிட்டல் பில் கட்ட அந்த லைக்ஸ் போட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. அப்போதான் கார்த்திக் பாக்குறான். அவனோட அழுக்கு வேட்டியும் கிழிஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு தன் பையனோட உயிரை காப்பாத்த டாக்டர் கால விழுந்து அழுதுகிட்டு இருக்காரு அவரோட அப்பா. கார்த்திக் ஆசைப்பட்டு வாங்கின அந்த பிராண்டட் ஷூவும் காஸ்ட்லி பைக்கும் ஹாஸ்பிட்டல் ஓரமா தூசி படிஞ்சு கிடக்குது. ஆனா அவனுக்காக ரத்தம் சிந்துறது அவரோட அப்பாவோட உழைப்பு மட்டும்தான். நாகரிகம் தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அது உங்க தகுதிக்கு உட்பட்டதா இருக்கணும். முதல் விஷயம், போலி உலகத்தை பார்த்து ஏமாறாதீங்க. சோசியல் மீடியா வாழ்க்கை ஒரு மாயை. இரண்டாவது, பிராண்டட் ஆடைகள் உங்களை அடையாளப்படுத்த கூடாது. உங்களோட திறமையும் உங்களோட சாதிப்பும் மட்டும்தான் உங்களை உலகத்துக்கு அடையாளப்படுத்தணும். மூன்றாவது, உங்க பெத்தவங்களோட பொருளாதார நிலையை மதிங்க. விலை உயர்ந்த ஆடைகளை அணியுறது நாகரிகம் இல்லை. எந்த ஆடையும் அணியாத ஏழைக்கு ஒரு ஆடை கொடுத்து உதவுறதே உண்மையான நாகரிகம். உங்க பாக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி வாழுங்க. உங்க தகுதியை உயர்த்த உழையுங்கள். நாகரிகம் ஆடம்பர உடைகளை மாத்துறதுனால உங்க வாழ்க்கை மாறாது. உங்க எண்ணங்களை மாத்துங்க, உங்க உலகம் மாறும். நாகரிகம் உங்க உடம்பில் இருக்கக்கூடாது, உங்க பண்பிலும் அறிவிலும் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை தந்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவை சந்திப்போம்.